ஹலோ காய்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை ரொம்ப நாள் கழித்து முருங்கைக்கீரை என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்களா, அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. இது சில பேர் என்னென்னா பேச்சுலராக இருக்கிறவங்களாம் இது ப்ரிப்பேர் பண்ணி செய்ய முடியாது. நானே காலையில் வைக்கிறதுக்கு இப்போ நைட்டு உருவி வச்சிட்ருக்கேன். அது மாதிரி நியூ மேரீடு இருக்கவங்க, சில பேருக்கு சமைக்கவே தெரியாது, அவங்களாம் எப்படி இது ஈஸியாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் இந்த வீடியோ. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன சமையல் டிப்ஸும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரை வீக்லி 2 வைஸ்னாலும் சேர்க்கணும். நானே சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடிக்கடி செய்யுங்க. ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கன்சீவாக இருக்கவங்க இதை பொரியலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா ஜூஸாக வச்சு சூப்பாக வச்சுட்டு காலையில் தினமும் நீங்கள் இதை 1 டைம் எடுத்துக்கிட்டிங்கனாலே வீக்லி 7 டேஸும் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு உடல் சோர்வு எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைகளுக்குமே இது சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு சூப் வச்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா குடிப்பாங்க. வாங்க அந்த ட்ரிக்கு நம்ம எப்படி அதை க்ளீன் பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி லீஃபாக தனியாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு முக்கியமாக ஒரு பொருள் தேவை நம்மளுக்கு. அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, இந்த கரண்டி தான். இதில் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கேமரா பிடிக்க ஆள் இல்லாதனால நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பண்ணுறேன். பாருங்கள், இதை எடுத்து ஏதோ ஒரு ஹோல்குள்ளே இப்படி வச்சிட்டோமா, வச்சதுக்கப்புறம் இதை பார்த்தீங்களா, கரண்டி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம அந்த இதை கீரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இந்த ஹோல்ஸ்குள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்படி இழுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு குச்சி தனியாக பாருங்கள், குச்சி கையில் எனக்கு வந்துருச்சு. குச்சி தனியாக பாருங்கள், லீஃப் தனியாக வந்துடும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக, சில பேருக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணவே தெரியாது. நானுமே ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஈஸியாக அழகாக க்ளீன் ஆகி வந்துடும். குச்சி தனியாக, இலை தனியாக. பார்த்திங்களா, குச்சியே இருக்காது, அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மாதிரி நிறைய பேர் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகலை, அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. உங்கள் சாப்பாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்க சில்ட்ரன்ஸ்களுக்கும் கொடுங்க, நல்லது. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைன்னு சொன்னால் நம்ம சேனலில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் டிப்ஸும் சேர்த்து போடலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.